வணக்கம் நேயர்களே. இந்த கழுத்து வலிங்கிறது ரொம்ப காமன் ப்ராப்ளம். எஸ்பெஷலி ஆஃபீஸ் கோயர்ஸ், நிறைய நேரம் யார் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்களோ இவங்களில் இந்த நெக் பெயின்ங்கிறது ரொம்ப காமன் பிரச்சனை ஆகிட்டு வருது. இது தவறையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கழுத்து வலி வரும். மிடில் ஏஜில் இருக்கலாம், ஓல்ட் ஏஜ்லேயும் இருக்கலாம். ஸோ இந்த கழுத்து வலிக்கு என்ன காரணம், எதனால வருது, அது வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை அண்ட் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம். இப்போ கழுத்துங்கிறது முக்கியமாக ஸ்பைனோட ஒரு பகுதி. ஸ்பைன் அப்படின்னா தண்டுவடம். தண்டுவடம் என்ன பண்ணுது அப்படின்னா தலையிலேருந்து ஆரம்பித்து கீழே இடுப்பு எலும்பு வரைக்கும் வர்ற ஒரு எலும்பு பகுதி. இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போன்ஸ், நிறைய போன்ஸ்னால ஃபார்ம் ஆகிறது. முக்கியமாக 33 போன் ஃபார்ம் பண்ணும். இந்த கழுத்து பகுதியை சர்வைக்கல் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்வைக்கல் போர்ஷனில் 7 எலும்பு உண்டு. C1 to C7 அப்படின்னு லேபிள் பண்ணியிருப்போம். C1ங்கிறது மேலே இருக்கிற எலும்பு, C7ங்கிறது அந்த கழுத்து பகுதியிலேயே கீழே இருக்கிற எலும்புக்கு பேர் C7. சிம்பிளாக இந்த C1 வந்துட்டு தலை பக்கத்தில் இருக்கிற போனில் கனெக்ட் பண்ணோம். இந்த C7ங்கிறது கீழே நெஞ்சு பகுதி ஆர் செஸ்ட் வால் பின்னாடி இருக்கிற தண்டுவடம் பகுதியில் கனெக்ட் பண்ணும். இந்த ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்க் அப்படிங்கிற ஜவ் இருக்கும். நீங்கள் இந்த இடுப்பு பகுதி ஆர் கீழ் தண்டுவடத்துலையும் இந்த டிஸ்க் ப்ராப்ளம் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி டிஸ்க் தான் இந்த சர்வைக்கல் ஆர் கழுத்து பகுதியிலையும் இருக்கும். இதை சர்வைக்கல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். கழுத்தில் என்ன யூனிக் ஃபீச்சர் அப்படின்னா மேக்சிமம் மூமெண்ட்ஸ் நடக்க முடியும். தலையை திருப்புறதுக்கு, குனியறதுக்கு, பின்னாடி சாயறதுக்கு, ஒரு பக்கம் தலையை திரும்புறதுக்கு, இன்னொரு பக்கம் தலையை சாய்க்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த எலும்புகளுக்கு நடுவே மூமெண்ட்ஸ் நடக்கணும். இதனால தான் இந்த சர்வைக்கல் ஸ்பைன் ரொம்ப ஒரு மொபைல் போர்ஷன் ஆஃப் த பாடி. அப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் திரும்பி பார்க்க முடியும். தலையை வந்துட்டு பல டைரக்ஷன்ஸில் நம்மளால வச்சுக்க முடியும். எப்போவுமே மூமெண்ட் இருக்கிறப்ப கொஞ்சம் தேய்மானமும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் அதிகமான மூவ்மெண்ட் நடக்குதோ நம்ம சரியான பொசிஷனில் மெயின்டைன் பண்ணலன்னா அங்கே தேய்மானம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கழுத்து பகுதியிலையும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துங்கிறது சைட்லேருந்து பார்க்கும்போது நேராக இருக்கிறதுல ஒரு ஸ்லைட் கர்வோட இருக்கும். அதாவது முன்னாடி பக்கம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு சி டைப் ஒரு கர்வ் இருக்கும். அதில் முன்னாடி கான்வெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் சர்வைக்கல் லார்டோசிஸ். இதோட ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நான் பின்னாடி உங்களுக்கு இது சொல்றேன். ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த கழுத்து எலும்பு ஒரு சர்வைக்கல் ஸ்பைன்ங்கிறது ஸ்ட்ரெயிட் போர்ஷன் கிடையாது, கொஞ்சம் வளைஞ்ச போர்ஷன். ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் நடக்கும்போது இந்த டிஸ்க்கு, இன்டர்வர்டிபிரல் ஜாயின்ட்ஸ் எல்லாத்துலேயுமே மூமெண்ட்ஸ் நடக்கும். அதனால தான் இந்த சர்வைக்கல் ஸ்பைனில் இவ்வளோ மூமெண்ட் நடக்குது. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுங்கிறது கழுத்துக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜாயிண்ட். கழுத்து, ஷோல்டர்லேருந்து கை வருது. இதில் சில முக்கியமான மசில்ஸ் உண்டு. அதில் இருக்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மசில் ட்ரப்பீசியஸ் அப்படின்னு பேர். இந்த ட்ரப்பீசியஸ் மசில் தான் கழுத்தையும் ஷோல்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மசில். மற்ற மசிலும் இருக்கு, பட் இருக்கிறதுலேயே பெரிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மசில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரப்பீசியஸ். கிட்டத்தட்ட நம்ம ஷோல்டரை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற மாதிரி மசில். கழுத்துலேருந்து தண்டுவடத்துலேருந்து ஆரம்பித்து ஷோல்டரை ஒரு பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரப்பீசியஸ் அப்படிங்கிற மசில் ரொம்ப முக்கியமான மசில். இப்போ நான் ஏன் இதுக்கெல்லாம் விளக்குறேன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து தான் ஜென்ரலாக நமக்கு பெயின் வரும். அதாவது இந்த சர்வைக்கல் டிஸ்க்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரப்பீசியஸ் மசில். இப்போ நம்ம நிறைய மூமெண்ட்ஸ் பண்ணும்போது, அதை கழுத்தை திருப்பும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்கில் தான் மூமெண்ட் நடக்கும். ஸோ அதில் தான் ப்ராப்ளம் வரலாம், எஸ்பெஷலி போஸ்டர் கரெக்டாக இல்லைன்னா. ஸோ டிஸ்கில் டேமேஜ் ஆகுது அப்படின்னா ஓவர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்க் பல்ஜ் ஆர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகலாம். பின்னாடி போய் கழுத்து வழியாக போகிற நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு கையில் வலி வரலாம். சயாட்டிகா அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது காலில் வரக்கூடிய நரம்பு வலி. அதே மாதிரி இந்த கழுத்துலேருந்து கையில் நரம்பு வழியாக வலி வரலாம். அது கழுத்து டிஸ்க்லேருந்து வர்ற ப்ராப்ளம். ஸோ டிஸ்க் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கழுத்துலேயும் வலி வரலாம், ஒரு சைடு கையிலையும் வலி வரலாம். ரெண்டாவதுன்னு அந்த ட்ரப்பீசியஸ் அப்படின்ற மசில் சொன்னேன். அதுதான் நம்ம ஷோல்டரை மெயினாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. இப்போ நிறைய நம்ம வேலை பண்ணும்போது, இப்போ லெட்ஸே கம்ப்யூட்டரில் உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்போ சப்போர்ட் பண்ணாமல் எல்போ தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஷோல்டரை ஸ்டெடியாக பிடிச்சிக்கிறதுக்கு இந்த ட்ரப்பீசியஸ் மசில் யூஸ் ஆகுது. நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த டைமுக்கு அந்த ஷோல்டர் மசில், இந்த ட்ரப்பீசியஸ் அப்படின்ற மசில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஷோல்டர்
ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கும்போது உங்களோட கை மூவ்மெண்ட்ஸ் ஈஸியாக வரும். நம்ம எந்த இடத்துல கை எடுத்துகிட்டு போய் கீபோர்டில் வைக்கணுமோ இல்லை மவுஸ் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு ஷோல்டர் ஸ்டேபிளாக இருந்தால் தான் இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்க முடியும். ஸோ இந்த ட்ரப்பீசியஸும் ஒரு முக்கியமான காரணம். இது ரெண்டுத்துலேயுமே முக்கியமாக நமக்கு ப்ராப்ளம் வர்றது இன்கரெக்ட் போஸ்டர்னால தான். கழுத்து எப்போவுமே இப்போ நிறைய நேரம் மொபைல் பார்க்குறவரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே குனிஞ்சு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா இந்த கழுத்தில் இருக்கிற ஜாயின்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி அலைன் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வந்துடுது. நல்லா குனிஞ்சு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த சர்வைக்கல் டிஸ்க், கழுத்தில் இருக்கிற இந்த எலும்புகளுக்கு இடையே இருக்கிற இந்த டிஸ்கில் பிரச்சனை வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குற போஸ்டரில் நல்ல பெரிய தலாணி வச்சுட்டு கழுத்தை எப்பவுமே மடக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த டிஸ்க் ஆர் ஜவ்வில் வந்துட்டு பிரச்சனை ஏற்படலாம். ஸோ நம்ம போஸ்டரை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்துட்டு தலகாணி இல்லாமல் தூங்குறோம் அப்படின்னு தலகாணி இல்லாமல் ஃப்ளாட் தரையில் தூங்குறோன்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன் உங்களுக்கு, கழுத்து வந்துட்டு சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் வளைவு இருக்கும். ஸோ அந்த வளைவுக்கு நம்ம நேராக ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் பாய் போட்டோ இல்லை ஒரு ரீசனபிளி ஃபேர்ம் பெட்டில் படுத்தீங்க தலகாணி இல்லை அப்படின்னா அந்த கர்வேச்சருக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடும். ஸோ ரொம்ப நேரம் இதே பொசிஷனில் நேராக, அதாவது முதுகு மேலே படுத்து தலகாணி இல்லாமல் படுத்தீங்கன்னா ஆக்சுவலாக நெக்கில் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, கழுத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்றப்ப ஃப்ளாட் பெட்டில் தலகாணி இல்லாமல் படுக்கிறோம் டாக்டர் அப்படின்வாங்க. அது தேவையே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு உதவும் உதவாது. நீங்கள் கவுந்து படுக்கிற பர்சனாக இருந்தால் நீங்கள் தலகாணி இல்லாமல் படுத்தீங்கன்னா கழுத்துக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரெயின் குறையும். பட் நீங்கள் நேராக, அதாவது முதுகு பக்கம் கீழே வச்சு படுக்கிறவராக இருந்தால் கழுத்தில் ஸ்ட்ரெயின் குறையாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் திரும்பி உருக்களிச்சு படுக்கிறவராக இருந்தீங்க, தலகாணி இல்லாமல் படுக்கிறீங்கன்னா கழுத்து எப்போவுமே சாய ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கமாக. நீங்கள் ரைட் சைடு இப்படி சாஞ்சு படுக்கிறீங்க, நீங்கள் தலகாணி சப்போர்ட்டே இல்லைன்னா கழுத்து எப்போவுமே சாஞ்சே இருக்க ஆரம்பிச்சிடும். நெக்கில் ஸ்ட்ரெயின் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கழுத்து வலி இருக்கிறவங்க இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை தலகாணியை விட வேண்டியதில்லை, தலகாணியை சரியாக வச்சுக்கிறது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ஸோ நம்ம நேராக படுக்கிறவராக இருந்தால் தலகாணி வேணும். இதில் முக்கியமாக இந்த கழுத்துக்கு கீழே சப்போர்ட் பண்ணுறதுக்கு பில்லோ வேணும். சாதா பில்லோ ஒரு சில டைம் சரியாக வராது உங்களுக்கு. ஸோ கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு நான் காமனாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த சர்வைக்கல் பில்லோ அப்படின்னு கமர்ஷியலாக நிறைய பிராண்ட்ஸில் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து பகுதியில் எது கழுத்துக்கு கீழே வருதோ அந்த பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கும், இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி. ஸோ கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த வளைவுக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட் கொடுக்கும். அதுவே கொஞ்சம் மேலே போகும்போது இன்னும் தின்னாயிடுது, உங்களுக்கு இந்த படத்தில் கிளியராக தெரியும். அந்த இடத்துல தலை போய் ரெஸ்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் ஒரு ஐடியல் பில்லோ நேராக படுக்கிறவங்களுக்கு. இதே பில்லோவில் நீங்கள் சைடாகவும் திரும்பி படுத்துக்கலாம். சைடாக திருப்பி படுக்கும் போதும் கழுத்துக்கான சப்போர்ட் வந்துடும், கழுத்து சாக் ஆர் ஒரு பக்கம் தொங்காது. ஸோ சர்வைக்கல் பில்லோ ஜென்ரலி நல்ல மெமரி ஃபோமில் பண்ணியிருக்கிறது கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். இதுக்கு ஆல்டர்னேட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு துண்டை ரோல் பண்ணி கழுத்துக்கு கீழே வச்சுக்கலாம். அதுவும் இங்கே உங்களுக்கு இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு துண்டை ரோல் பண்ணி கழுத்துக்கு கீழே வச்சுட்டு தலைப்பகுதியோட சப்போர்ட்டுக்கு இன்னொரு சின்ன டவல் ரோல் அதை மடித்து தலையோட கீழ்ப்பகுதியில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த சர்வைக்கல் பில்லோலேருந்து எப்படி சப்போர்ட் வருதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சப்போர்ட் கிடைக்கும். முக்கியம் என்ன அப்படின்னா, கழுத்தோட வளைவுக்கு சப்போர்ட் வேணும், தலைக்கும் நம்ம சப்போர்ட் வேணும். ரெண்டும் தொங்காமல் இருக்கணும், சப்போர்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ எதர் நீங்கள் சர்வைக்கல் பில்லோ யூஸ் பண்ணலாம் ஆர் டவலை நான் காமிச்சிருக்க மாதிரி ரோல் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு தலைப்பகுதிக்கு ஒரு மடித்த டவல் ஆர் ஷீட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தூங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட். அடுத்தது என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறப்போ போஸ்டர். உட்காந்து ஒர்க் பண்ணுறப்ப இப்போ லெட்ஸே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் லேப்பில் வச்சு லேப்டாப் ஒர்க் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோன் பார்க்குற எஃபெக்ட் தான். எப்போவுமே ரொம்ப கீழே இருக்கும், கழுத்து குனிஞ்சே இருக்கும், கழுத்து வலி வரும். ஸோ காமனாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம ஐ லெவலில் ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி லாங் ஹவர்ஸ் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. கொஞ்சம் கீழே இருந்தாலும் ஓகே, மேலே இருக்கிறது ஜென்ரலாக ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஐ லெவல் ஆர் கொஞ்சம் கீழே, நம்ம குனிஞ்சு பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடாது.
தேர்டு சொன்னது என்னன்னா, உங்களுக்கு இந்த ட்ரப்பீசியஸ் மசில் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே எல்போவை ரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மாதிரி சேர் இருக்குது, இதில் எல்போ சப்போர்ட் இருக்குன்னா அதில் எல்போவை ரெஸ்ட் பண்ணி நம்ம ரிஸ்ட்டையும் டேபிளில் இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் மசில் ஆக்டிவேட் ஆக தேவையில்லை. இல்லைன்னா அது தொடர்ந்து ஆக்டிவாக இருந்து டயர்டாகிடும், அதுக்கப்புறம் வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த இடத்துல வலி சொல்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஸோ உட்காரும்போது கரெக்டான மானிட்டர் ஹைட்டு, எல்போ சப்போர்ட், நீங்கள் கையவும் டேபிளில் ஒரு ஏதாவது ஒரு பேடில் ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட் போஸ்டர். இதை தவிர பார்த்தோன்னா கழுத்து மசில்ஸை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நீங்கள் போஸ்டர் அப்பப்போ சரியாக இல்லைனாலும் அது பாதுகாத்துக்கும். இது ஜென்ரலாக ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மேலே படத்தில் காமிச்சிருக்கிறேன். ஜென்ரலி சிம்பிள் எக்ஸசைசஸ். ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயும் கையை வந்துட்டு தலைக்கு முன்னாடி பின்னாடி சைடில் வச்சுட்டு அதுக்கு அகெயின்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விடுறது தான் இந்த ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ். சிம்பிள், நீங்களே வீட்டில் பண்ணலாம். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வலிக்கு நிறைய பேர் ஃபஸ்ட்டு பண்ணுறது இந்த போய் தரையில் தலகாணி இல்லாமல் தூங்குறேங்கிறது தேவையே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்கள் கழுத்தில் ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கழுத்து வலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷனில் சர்வைக்கல் பில்லோ யூஸ் பண்ணுங்கள், ஆர் டவலை ரோல் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உட்காந்துருக்கப்ப கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறப்போ மானிட்டர் ஹைட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க, எல்போவை கரெக்டாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் நெக் பெயின் அவாய்ட் பண்ணிடலாம். நெக் பெயின்லேருந்து வர்ற பல பிரச்சனைகளையும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றியோ இது ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் பேசணுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நெக்ஸ்ட் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணலாம். தேங்க்யூ.